மழை நீரும் கழிவு நீரும் கலந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பாதசாரிகளும் சரி, வாகனத்தில் செல்லும்போதும் சரி, மிகுந்த அவஸ்தைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். தீபாவளி நெருங்குகின்ற நேரம் ஆகையால் இப்படிப்பட்ட நேரத்தில் வியாபாரம் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் அந்த கழிவு நீரை மழை நீரையும் அப்புறப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் பள்ளங்களில் தேங்கி இருக்கிறதோ தண்ணீர் அது உடனே அப்புறப்படுத்தி சாலை போக்குவரத்தை விரைவுபடுத்துவதற்கு மாநகராட்சி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மாநகராட்சியுடைய நடவடிக்கை மிகவும் அவசியமானதாக கருதப்படும். இந்த ரோட்டில் பாதாள சாக்கடை கிட்ட 25 நாளாக உடச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நிறையா ஸ்கூல் பசங்க நிறைய விஐபிலாம் போகிறாங்க, பார்த்துட்டு தான் போகிறாங்க. பசங்க வந்து தண்ணி அடிக்குது. நான் நகராட்சியிலையும் இப்போ சொல்லிட்டேன், வார்டு கவுன்சிலர் ரிஷிகேஷ்ட்டும் சொல்லிட்டேன். யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது தயவுசெய்து நடவடிக்கை எடுத்து இந்த ரோடை கொஞ்சம் சரி பண்ணி தரமுடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தில் மழை பெஞ்சிச்சு ஐயா, அதுலேருந்து இப்போ ஒரு 10 நாளைக்கு எடுக்கக்கூடிய காய் பம்பாக போச்சு. இப்போ அழுகக்கூடிய நிலைமையில் இருக்குது. தண்ணி நிரம்பி இருக்குது, வடியக்கூடிய இடமும் இல்லை. நாங்கள் இந்த மாதிரி 3 ஏக்கர் பயிர் வச்சுருக்கோம். இப்படி எடுக்க ஒரு 10 நாளைக்கு எடுக்கணும். அதுக்குள்ளே இப்படி மாதத்தில் வம்பா போச்சு. இதுக்கு நீங்கள் ஏதாட்டும் ஒரு நிதி உதவி எங்களுக்கு தரணும்.